பாகிஸ்தான் மக்கள் இருக்காங்கல்ல, அந்த பாகிஸ்தான் மக்கள் வரவேற்பு குடுப்பாங்கல்ல, மக்களா இருக்கட்டும், அதிகாரிகளா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும், அவங்களுக்கு சில புடிச்ச ஆட்கள் இருப்பாங்கல்ல. ஜேடி வான்ஸுக்கு ஒரு பயங்கர பாதுகாப்பு குடுத்தாங்க. அவங்க வந்து இந்த சரின்னு சொல்லி ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்தாங்க. ஒரே ஹோட்டல்ல 2 பேரும் தங்குனாங்க. ஆனா 2 பேரும் நேரடியா மீட் பண்ணிக்கவே இல்ல. ஓகே. அந்த மீட்டிங் எப்படின்னா, இவங்க மத்தியஸ்தம் பண்றதுக்கு கூட 2 பேர் இங்க இங்க இருப்பாங்க. யாரு இங்க பிரைம் மினிஸ்டரும், ராணுவத்துறை அதிகாரியும். இவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்க இந்த டீமோட சரி இவங்க என்ன செய்வாங்கன்னா, நேரா ஈரான்ட்ட வந்து, சரி இந்த மாரி சொல்லியிருக்காங்க, என்ன பண்றீங்க? இவங்க இந்த பதில் சொல்லுவாங்க. தூக்கி அங்க அங்க போய் பேசுவாங்க. இவங்க இப்படி சொல்றாங்க, ஒத்துக்க மாட்றாங்க. இல்ல எங்களுக்கு ஒத்துக்கிட்டா தான் அடுத்த பேச்சுவார்த்தை. சரி இங்க போறோம். அப்படின்னு 2 பக்கமும் மாறி, மாறி இவங்க தான் வந்து பேசுவாங்க. ஸோ இது வந்து நேரடியா வந்து டேபிள்ல உட்காந்து ஒன் டூ ஒன் பேச்சு இல்ல. ஓகே. ஆனா இந்த மத்தியஸ்தம் பண்றதுலேருந்து இவங்க அப்படி பண்றாங்க. இப்ப அப்பாஸ் ஆராக்சி அவர் வந்து இன்னைக்கு மிடில் ஈஸ்ட் மட்டும் இல்ல, பெரும்பாலான நாடுகள்ல அப்பாஸ் ஆராக்சி வந்து தெரிஞ்ச முகமாவும், இன்னைக்கு ஒரு ஸ்டாராவும் இருக்கிறாரு. டெய்லி அவர் தான் பேசுறாரு, அதான் பண்றாரு. பேசும்போது அந்த ஒரு சிரிச்ச முகமா இருக்கட்டும், அல்லது சோகமா இருக்கிறதா இருக்கட்டும், அந்த பேச்சுல வந்து நிறைய தன்மை இருக்கு, கண்ணியம் இருக்கு. இப்ப என்னன்னா, நீங்க வந்து லிபியால கடாஃபிய ஏமாத்தி பண்ண மாரியோ, அல்லது ஈராக்ல வந்து சதாம் ஹுசேனை ஏமாத்தி பண்ண மாதிரியோ, அப்பாஸ் ஆராக்சி வந்து அதெல்லாம் வந்து எல்லாம் கோட் பண்றாரு. நீங்க வந்து இது வந்து வெனிசுலால நீங்க எடுத்து பண்ண மாதிரியோ, நான் உங்ககிட்ட நான் ஏமாற தயாரா இல்ல. நாங்க எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா இருக்கோம். அப்படின்னு முன்னாடி எல்லாம் அந்த சொன்ன கோட் பண்றதா இருக்கட்டும், அது போக நீங்க வந்து எங்கள ஒண்ணும் செய்ய முடியாது. நாங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கோம். நீங்க அடிச்சா நாங்க திருப்பி அடிப்போம். ஓகே. இஸ்ரேல் இப்படி பண்றாங்களா? இஸ்ரேல் வந்து அங்க காசாவை இப்படி அடிச்சாங்கல்ல. இப்ப டெல் அவீவ் வந்து இன்னொரு காசாவா மாறிக்கிட்டு இருக்கு. இடிபாடுகள். அத நீங்க மனசுல வச்சுக்க அப்படின்னு சொல்லி, அந்த பேசின பேச்சா இருக்கட்டும், அது வந்து அவங்களுடைய எக்ஸ் தளத்தில பதிவு பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களுடைய மீடியா இருக்குல்ல, ஐஆர்ஏபியா இருக்கட்டும், அல்லது நம்ம ஈரானியன் ஆமா. அது எல்லாத்தையும் எல்லாம் போடுவாங்கல்ல. அதெல்லாம் அந்த சொல்ற விதமா இருக்கட்டும், அவ்வளோ தன்மையாவும், இவ்வளோ ஸ்ட்ராங்காவும் இருக்கா. அது வந்து இறங்கும்போது அவருக்கான வரவேற்பு இருக்குல்ல, அது வந்து அப்பாஸ் ஆராக்சியே எதிர்பாராது.